வந்துட்டாப்பா நம்ம வெடலை பையன் எஃப்ஜே. வீக்கெண்டில் வந்து இப்படி தான் கேள்வி வரும். பாரு, நீங்கள் எதுக்கு எஃப்ஜே வந்து வெடலை பையன்னு கூப்பிட்டீங்க? அது வந்து எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு தெரியுதா? நீங்கள் தெரிஞ்சு தான் கூப்பிட்டீங்க. பாரு பதில் சொல்லுவாங்க, இல்லை சார், பிக் பாஸே வந்து கூப்பிட்ருக்காங்க, அதனால தான் நான் வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். விஜிஎஸ் அதுக்கு, அது எப்படி பாரு, நீங்கள் பிக் பாஸே சொல்கிறீங்க, இதெல்லாம் நியாயமா, இதெல்லாம் பொறுக்குமா? மக்களே நோட் பண்ணிக்கிங்க, இதுதான் வந்து வீக்கெண்ட் கான்வர்சேஷன் இருக்கும். ஏன்னா பாரு வந்து வெடலை பையன்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்லியிருக்காங்க. எஃப்ஜே அதுக்கு ரிப்ளை வந்து, ஆமாம் பாரு ஆன்ட்டின்னு சொல்லிட்டு பாரு வந்து ஆன்ட்டின்னு கூப்பிட்டாங்க. பாரு விஜிஎஸ் கிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட, சார் அவர் மட்டும் என்னை வந்து ஆன்ட்டின்னு கூப்பிட்டாங்களா? ஆன்ட்டி வந்து தப்பான வார்த்தையா? எந்த டிக்ஷனரியில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம் தானே? இதே மாதிரி கேள்வி தான் வந்து நம்ம விஜிஎஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இவர் வந்து ஆன்ட்டி கூப்பிட்டது தப்பு இல்லையா, ஆனால் வெடலை பையன்னு சொல்லிட்டு கூப்பிட்டது வந்து தப்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ப்ரமோக்கு வருவோம். ப்ரமோவில் செம்ம அதிரடி சண்டையாக நடக்குது. கனி வேற இனிமேல் நான் இந்த கிச்சன் டீமில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன நடக்குது? பாரு, திவ்யா, சாந்திரா இவங்க 3 பேர் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. கனியை வந்து கிச்சனை விட்டு வெளியே தூக்கணும். ஏன்னா இன்றைக்கி பெஸ்ட் பர்ஃபார்மரை கண்டிப்பாக கிடைக்கக்கூடாது. இதுக்காகவே வந்து ஒரு பிரச்சனையை பண்ணுறோம், கனியை தூக்குறதுக்காகவேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க. நைட் இவங்க பிளான் பண்ண மாதிரியே வந்து நம்ம கனியாக வந்து சிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். சிக்கன் வந்திருக்கு. ஸோ அது வந்து சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிச்சன் டீம் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கனி சிக்கன் டாஸ்க்குக்காக வந்திருக்கு, அதனால கண்டிப்பாக சமைக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம மற்ற டீம் இருக்காங்க இல்லையா, பாரு, திவ்யா, சாண்ட்ரா, ஸோ இவங்க வந்து ஒத்துக்கல. இவங்க வந்து நம்ம டீமில் இருப்பாங்களா, ஆனால் சமைக்கிற மாதிரி சமைச்சிட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கனி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு கனி வந்து, நான் இனிமேல் இந்த டீமில் இருக்க மாட்டேன், அப்படி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கனி வந்து கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம எஃப்ஜே அவர்கள் வந்து இந்த பொண்ணான வார்த்தையை வந்து சொல்கிறாங்க, பாரு ஆன்ட்டின்னு. பாரு ஆன்ட்டின்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? நோட் பண்ணிக்கோங்க மக்களே. திவ்யா வந்து பாருவோட பெரிய பொண்ணு. பாருக்கு 30னா திவ்யாவுக்கு 31 32. ஆனால் நம்ம எஃப்ஜேயோட வயசு என்னன்னு தெரியுமா? இவர் வந்து 95ல் பிறந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ நீ ஆன்ட்டியை லவ் பண்ணுறியா? ஓகே ஓகே, அப்போ நீ ஆன்ட்டி லவர் தானே. பாரு ஆன்ட்டினா திவ்யாவும் ஆன்ட்டியும் சொல்லணும். திவ்யா தான் பெருசு. ஸோ திவ்யாவும் வந்து ஆன்ட்டி தான்.